அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் அன்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் குடும்பத்தினர்கள், அவர்கள் வெளிவந்த சத்திய தோழர்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், குறிப்பாக இந்த உம்மத்தினர்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பானவர்களை, அல்லாஹு தாலா இந்த உலகத்தை படைத்தான். அதில் சிறப்பிற்குரியதாக மனித சமூகத்தை படைத்தான். அவனுக்கு எல்லா வஸ்துக்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்து அவனை சிறப்பாக்கினான். இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகளில் எந்த விதமான குறைபாடுகளையும் குறைகளையும் நாம் பார்க்கவே முடியாது. ஆனால் மனிதனுடைய பார்வைகளில் எல்லாமே குறையாகத்தான் தெரியும். இறைவனுடைய படைப்பில் குறை இல்லை நண்பர்களே. மனிதனுடைய பார்வையில் வேண்டுமானால் குறைகள் இருக்கலாம். எல்லாத்திலும் ஒரு விதமான குறை, சொல்லில், செயலில், பார்வையில், இப்படி குறைகள் அது நிகழ்ந்து கொண்டே செல்கிறது. தன்னுடைய குறையை என்னைக்கு மனிதன் பார்க்காம பிறருடைய குறையை என்னைக்கு பார்க்க ஆரம்பித்தானோ அப்போதே தன்னுடைய வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறான் என்றுதான் அர்த்தம். அல்லாஹு தாலா குர்ஆனுடைய ஒரு வசனம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஃபிரௌனிடத்தில் செல்லுமாறு கட்டளையிடுகிறார். ஏகத்துவ கொள்கை எடுத்து சொல்வதற்காக வேண்டி ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹு தாலா ஃபிரௌனுக்கு தஅவா கொடுக்கும் பணியில ஈடுபடுத்துகிறான். ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த கொன்னல் திக்குவாயின் காரணமாக அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு கட்டத்தில் தயங்குறாங்க. ஆனால் அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹு தாலாட்ட, யாரப்பே எனக்கு தான் இந்த கொன்னல் இருக்க, திக்குவாய் இருக்க, நான் எப்படி போய் அவனுக்கு போய் அழைப்பு கொடுக்கறது அப்படின்னு சொல்லி தயங்குவாங்க. ஒரு கட்டத்தில் தன்னுடைய சகோதரன் ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அதற்கு வசீராக என்ன சொல்லுவாங்க, எனக்கு நீ அவர் ஒரு வழிகாட்டியாக அல்லது ஒரு ஹெல்ப்பராக, உதவியாளராக அவரை எனக்கு கூட என்ன செய், நீ அனுப்பி வை என்பதாக அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட அந்த துவா அது மிக அழகானது. குறிப்பாக யார் யாருக்கெல்லாம் இந்த துவாவின் மூலமாக நிறைய மன்ஃபாத்துகள்லாம் இருக்கு. ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்தத மின் லிசானி, எனது நாவின் உள்ள கொன்னலை முடிச்சியை நீ அவிழ்த்திடுவாயாக. எனது சொல்லி அவன் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி. அது மட்டுமா, என் கூட என்னுடைய சகோதரன் ஹாரூனை என்ன செய், நீ எனக்கு உறுதுணையாக அனுப்பி அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா கேட்டது சூரத்து தாகால இடம் வருகிறது. அப்போ ஊனம் அப்படிங்கிறது நம்முடைய உடலில் இல்லை. ரியலாக யோசிச்சோம் அப்படின்னா ஊனம் அப்படிங்கிறது என்ன, நம்முடைய கையிலையோ காலையோ அல்லது பார்வையிலோ ஏதாவது ஒரு குறைபாடு இருக்கும். ரியலாக இது ஊனம் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய படைப்பில் ஊனம் என்பது குறை என்பது இல்லை. மனிதன் பார்க்கக்கூடிய பார்வையில் வேண்டுமானால் அது ஊனமாக இருக்கலாம், குறையாக இருக்கலாம். அதனால தான் மேற்கத்திய நாடுகளில் எல்லோரும் சேர்ந்து ஐநாவில் எடுக்கப்பட்ட ஒரு தீர்மானம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகளை என்று சொல்லி அவர்களை ஒதுக்குவதை விட அவர்களுக்குண்டான திறனை வெளிப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் என்ன செய்யணும், கண்ணியம் கொடுக்க வேண்டும், அவருடைய உரிமைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய அளவில் ஐநாவில் தீர்மானிக்கப்பட்டது 1992. அன்றிலிருந்து இன்று வரை அவர்கள் உலகளாவிய அளவிட தங்களுடைய திறமையை மக்களுக்கு மத்தியில் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய திறனை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள்.
அப்போ ஊனம் என்பது உடலில் அல்ல, மனதில் ஒருத்தருக்கு ஊனம் ஏற்பட்டாதான் அதுதான் மிகப்பெரிய ஊனம். உடல் ஏற்படக்கூடியது ஊனம் அல்ல. ஏன்னா நீ ஊனம் அப்படின்னு சொன்னா சிலருக்கெல்லாம் பிறப்பின் மூலமா கொடுத்துருக்கலாம் ஊனங்கிறத, சிலருக்கு ஏதாவது நோயின் காரணமா ஊனம் ஏற்பட்டிருக்கும், சிலருக்கு விபத்து போன்ற விஷயத்தின் மூலமா ஊனம் ஏற்பட்டிருக்கும். இப்போ ஊனங்கிறது அது எப்படி வேண்டுமானாலும் நிகழலாம். அதற்காக வேண்டி அவர்களை நாம் ஓரம் தள்ளி பார்ப்பதோ அல்லது அவர்களுக்குண்டான விஷயத்தில் நம்ம அலட்சியமாக பொடுபோக்காக இருப்பது தான் கூடாது என்பது மேற்கான வசனம் நமக்கு இது சொல்லி எடுத்து வைக்கின்றன. ஆகையினால அல்லாஹ் நமக்கு கொடுத்த ஞானத்துக்கு நாம் மென்மேலும் நன்றி செலுத்த வேண்டுமே தவிர பிறரிடத்தில் உள்ள குறையை பார்த்து அவர்களை கிண்டல் செய்வதோ கேலி செய்வதோ அல்லது அவமரியாதையாக நடந்து கொள்வதோ கூடாது என்பதை தான் அல்லாஹ் சொல்லி தருகிறான். ஏனென்று சொன்னால், அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தடவை ஒரு சஹாபி ஜும்மா தொழுகைக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா அவங்களுக்கு கண் பார்வை தெரியாது, அவங்களை அழைத்து வருவதற்கு உண்டான ஒரு பணியாளரும் அவங்களோடு இல்லை, அதனால் அவங்க தொழுகைக்கு வரல. இருந்தாலும் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஜும்மா தொழுகைக்காக வேண்டியுள்ள அவர் எங்கு சென்றாலும் அவருடன் சேர்ந்த ஒரு பணியாளரையும் அவங்க என்ன செஞ்சாங்க, நியமித்தாங்க. அப்போ கண் பார்வை தெரியல என்பதற்காக வேண்டி அவர்களை நாம் என்ன செய்யறது, அவங்க வீட்டிலேயே முடங்கி இருக்கணும் அப்படிங்கிறதுல அர்த்தம் இல்லை. அவர்களுக்கு உண்டான திறனை முயற்சி செய்வதற்கு என்னல்ல, முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும். முதல்ல அதை நாம் விளங்கணும். அவங்களுக்கு தான் கண் தெரியாத, அதனால் அவங்கள நம்ம பெருசாலாம் கேர் பண்ண தேவையில்லை அப்படிங்கிற நினைப்பு தவறான. அதனால் கண் பார்வை தெரியாதவங்களுக்கு தான் மார்க்கம் நிறைய சலுகைகளை கொடுத்துருக்கு. குர்ஆன் ஹதீஸ் நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுத்தருது. அந்த அடிப்படையில் வாழ்ந்துட்டு போவோமே, அதன் மூலமாக நிறைய பரக்காத்துகள், ஹைராத்துகள், மன்ஃபாத்துகள், சவாபுகள் அனைத்தும் ஏற்படும். அதனால் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு எப்படி பேரண்ட்ஸ் டே, சில்ட்ரன்ஸ் டேன்னு சொல்லி கொண்டாடுறோமோ, மாற்றுத்திறனாளிகளுக்கு என்று ஒரு நாள் இருக்குது. அதுதான் டிசம்பர் 3 உலகளாவிய அளவில் அது ஒரு நாளாகவே கொண்டாடப்படுவது, அனுசரிக்கப்பட்டு கொண்டு இருக்கு என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. எல்லாம் அல்லாஹ் எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவன் கொடுத்த நியமத்துக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக, மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லி ஊனத்தை காரணம் காட்டி அவர்களை ஓரம் தள்ளுவதோ அல்லது ஒதுக்கி விடுவது போன்ற நிலையிலிருந்து நாம் எல்லோரையும் பாதுகாத்து அவர்களோடு பயணிக்கக்கூடியவர்களாக, அவர்களுக்குண்டான உரிமைகளை பேணக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்குவானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.